அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை தாலுகா ஆஃபீஸில் நடக்கக்கூடிய பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்க்கும் முகாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொது விநியோக திட்டம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ரேஷன் கடை நடத்துகிறாங்க. யாரெல்லாம் நடத்துகிறாங்கன்னா, 2 அரசு துறை நிறுவனங்கள் நடத்துது. ஒன்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம், இன்னொன்று தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை. இவங்க 2 பேருமே ரேஷன் கடைகள் நடத்துகிறாங்க. மக்கள் வந்து பொருட்களை வாங்கிக்கிறாங்க. அதே நேரத்தில் எல்லாத்துக்கும் ரேஷன் அட்டை, அதாவது ரேஷன் கார்டு கொடுக்கறது தாலுகா ஆஃபீஸ் மூலமாக கொடுப்பாங்க. அங்கே வந்து TS1 சொல்லக்கூடிய தாலுக் சப்ளை ஆஃபீஸர், வட்ட வழங்கல் அதிகாரி இருப்பார். அவங்க தான் நம்ம வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதை ஆய்வு பண்ணி அவங்க வந்து நம்ம ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. இந்த முகாம் அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிறைய சேவைகள், கிட்டத்தட்ட பல்வேறு சேவைகள், பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இந்த மாதிரி நிறைய சான்றிதழ் எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. சேவை மையத்தில் போய் நம்ம அதை அப்ளை பண்ணிவிட்டு 60 ரூபா ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நம்ம வந்து வாங்கிக்கலாம். அது சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரோட மொபைல் ஆப்புக்கு போகும். அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டை நாம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் நிறைய சேவைகள் கிடைச்சாலும் அதில் உள்ள டிஃபிகல்ட்டி இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஆஃப்லைனில் போய் தானே சரி பண்ணணும். அப்படி தான் ரேஷன் கார்டுலேயும் உள்ள விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நீங்கள் தாலுகா ஆஃபீஸ்க்குள்ளே இருக்கிற வட்ட வழங்கல் அதிகாரி, அதாவது பொது விநியோகத்திட்ட வட்ட வழங்கல் அதிகாரி இருப்பாங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்தே இந்த முகாம் நடத்துவாங்க. இந்த முகாமில் நீங்கள் எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா, உங்கள் ரேஷன் கார்டில் பேரை சேர்க்கறது, பேரை நீக்கிறது, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, இல்லை டூப்ளிகேட் அட்டை, அதாவது நகல் அட்டை நீங்கள் அதை அப்ளை பண்ணுறது, உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பரை மாற்றுறது, அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் உள்ள ரேஷன் கடையில் ஏதாவது உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்குது, அதாவது கை ரேகை விழ மாட்டேக்கு, எல்லாம் அங்கே உள்ள அளவு பிரச்சனை, தரத்தில் பிரச்சனை, பொருள் சீக்கிரமே வந்து அதாவது அளவு பிரச்சனை, எல்லாம் பொருள் சீக்கிரமே வந்து காலியாகிடுது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பொது விநியோக திட்டத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த பொது விநியோக திட்ட முகாமில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு அதை மனுவாக கொடுத்து அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும். எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த பொது விநியோக திட்டத்தோட அதிகாரியே வந்து தாலுக்கு சப்ளை ஆஃபீஸர் தான், அதாவது வட்ட வழங்கல் அதிகாரி தான். அவங்களே நேரடியாக உட்காந்து அன்னைக்கு அந்த முகாம் நடத்துறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு எளிதிலேயே களையப்படும். இந்த டிசம்பர் மாதத்தோட பொது விநியோக திட்ட மக்கள் குறை தீர்க்கும் முகாம் நாளைக்கு சனிக்கிழமை டிசம்பர் 13 நாளைக்கு இந்த முகாம் நடக்கு. உங்கள் பக்கத்தில் இருக்கிற தாலுகா அலுவலகத்தில் இந்த முகாம் நடக்கும். வேணுங்கிறவங்க நீங்கள் நேரில் போய் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பயன்பெறுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த மாதிரி பல நல்ல தகவல், நல்ல செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு செய்தி இந்த யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் கோமதி நாயகம் விசு. நன்றி.